அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் மேஜிக்கல் ஃபிசிக்ஸ் சார்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த காணொலியில் 12th ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்ற சாப்டரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டாப்பிக்கான எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னா என்ன அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மற்றும் அதோட ப்ராப்பர்ட்டிஸை பற்றி நம்ம பேச போகிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னா என்ன அப்படின்றது எனக்கு முன்னாடி தெரியணும். இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி டைபோல் அப்படின்ற வார்த்தையை நம்ம எங்கேயோ ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம். இந்த டைபோல் அப்படின்னா எங்கே நம்ம இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா டைபோல்ஸ், அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? டை அப்படின்னா ரெண்டுனா போல்னால் முனைகள், எண்டு பாட்டை தான் நான் என்ன சொல்கிறேன், போல் அப்படின்றத சொல்லுவேன். அப்போ ரெண்டு முனைகள் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம். அப்போ இங்கே எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்றது எதை பற்றி பேசுது அப்படின்னா எலக்ட்ரிக் சார்ஜ் காரணமாக எனக்கு ரெண்டு போல்ஸ் உருவாகுது அப்படின்னா அது என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்ற டேர்ம் வச்சு என்ன பண்ண போகிறேன், ரெப்ரசன்ட் பண்ண போகிறேன். அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னா என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை எ ஸ்மால் டிஸ்டன்ஸ் இஸ் கால்ட் எலக்ட்ரிக் டைபோல். என்னென்னா நான் ரெண்டு செட் ஆஃப் சார்ஜ் எடுத்துக்கிறேன். அந்த சார்ஜ் எப்படிப்பட்ட சார்ஜாக இருக்குது அப்படின்றது பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்குது, அதாவது சரிக்கு சமமாக இருக்குது. மற்றும் எப்படி போடுறதுனா எதிர் முனைகளை கொண்ட ஒரு சார்ஜ், அதாவது ஆப்போசிட் சார்ஜஸாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், எதிர் சார்ஜஸாக இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அப்போ இந்த ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜ் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் என்ன பண்ணியிருக்கேன்னா செப்பரேட் பண்ணி வைக்கிறேன். அப்படி செப்பரேட் பண்ணி வைக்கிறப்ப அது எனக்கு என்ன, அது இட் சீம்ஸ் டு பி என்னது, ரெண்டு போல்ஸ் ஃபார்ம் ஆன மாதிரி தான் எனக்கு இருக்கும். அதனால அதை என்ன சொல்கிறோம், எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்ற டேர்ம் வச்சு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அப்போ இங்கே சில உதாரணங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்னதுன்னா வாட்ரு, கார்பன் மோனாக்சைடு, அமோனியா, HCl, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சொல்லக்கூடியது, குளோரோஃபார்ம், இதெல்லாம் வந்து எனக்கு எதை ரிலேட் பண்ணுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் டைபோலுக்கு உண்டான சில எக்ஸாம்பிள்ஸாக நம்ம சொல்லலாம். அதே மாதிரி நம்ம இந்த எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிறப்ப இங்கே இன்னொரு முக்கியமான டேர்மை பற்றி பேசியாகணும். அது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் டைபோல்ஸ். ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. ஸோ பெர்மனன்ட் டைபோல்ஸ் அப்படின்ற விஷயத்தை நம்ம என்ன பண்ணி ஆகணும், கண்டிப்பான முறையில் இங்கே பேசி ஆகணும். ஏன் அது பெர்மனன்ட் டைபோல்ஸ் அப்படின்ற விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா பெர்மனன்ட் டைபோல்னால் என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா டைபோல்னால் என்ன சொல்லியிருக்கேன், ரெண்டு முனைகள் இருக்கக்கூடிய விஷயம். அந்த ரெண்டு முனைகள் எக்காரணம் கொண்டு மாறாமல் நிரந்தரமாக இருந்துருச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவேன், பெர்மனன்ட் டைபோல் அப்படின்றது சொல்லுவேன். அதாவது அப்போ நீங்கள் இங்கே என்ன, நான் எலக்ட்ரிக் டைபோல்னு சொல்கிறப்ப நம்ம என்ன சொல்கிறோம், ரெண்டு சார்ஜ் எடுத்துக்கிறதா சொல்கிறீங்க, ஈக்குவல் சார்ஜ் எடுத்துக்கிறதா சொல்கிறீங்க. அது எப்படிப்பட்ட சார்ஜாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஆப்போசிட் சார்ஜ் அப்படின்ற ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க. என்ன வார்த்தை, ஆப்போசிட் சார்ஜ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட் சார்ஜ்னால் நமக்கு தெரிஞ்ச விஷயம், ஆப்போசிட் சார்ஜஸ் அட்ராக்ட் ஈச் அதர், ஒன்றுக்கு ஒன்று என்ன பண்ணுவோம், அட்ராக்ட் பண்ணும் அப்படின்ற விஷயம் தெரியும். ஆனால் இங்கே பெர்மனன்ட் டைபோல்னால் என்ன அர்த்தம், எனக்கு அந்த ரெண்டு சார்ஜுமே ஆப்போசிட் சார்ஜாக இருக்கக்கூடிய ரெண்டு சார்ஜுமே ஒன்று சேராமையே போயிடுச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவேன்னா பெர்மனன்ட் டைபோல்ஸ் அப்படின்றத சொல்லுவேன். அதுக்கு சில உதாரணங்கள் தான் வாட்டர், கார்பன் மோனாக்சைடு, இதெல்லாம் வந்து சில எக்ஸாம்பிள்ஸாக நம்ம சொல்லலாம். சரியா, நம்ம அதுக்கப்புறம் அடுத்து நம்ம பேசக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டு சார்ஜுமே +Q -Qன்ற கூட இந்த ரெண்டு சார்ஜுமே என்ன சொன்னோம், ஒரு சர்டன் டிஸ்டன்ஸில் செப்பரேட் ஆகி நிற்கிதுன்னு சொன்னோம். அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2a அப்படின்ற டிஸ்டன்ஸ் வச்சு இங்கே கொடுத்துருக்காங்க. அது எங்கே எப்படி, இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராம் பார்க்குறப்ப உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாக புரியும் அப்படின்றது நினைக்கிறேன். ஃபஸ்ட் டயக்ராம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்றது கூட ஒரு டயக்ராம். நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ரெண்டு சார்ஜ் எடுத்துருக்காங்க. ஒன்று -Qன்ற சார்ஜ், இன்னொன்று +Qன்ற சார்ஜ். இந்த ரெண்டு சார்ஜுமே என்ன இருக்குன்னா ஒரு சர்டன் டிஸ்டன்ஸில் செப்பரேட் ஆகி நிற்கிது. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்றது பார்த்திங்கன்னா 2aன்னு சொல்லக்கூடிய டிஸ்டன்ஸு. ஏன்னா இங்கே என்னது -Qலேருந்து ஆரிஜினுக்கு ஏன்றது டிஸ்டன்ஸு, அப்புறம் ஆரிஜின்லேருந்து மறுபடியும் +Qக்கு ஏன்ற டிஸ்டன்ஸ், அப்புறம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2a அப்படின்ற ஒரு சர்டன் டிஸ்டன்ஸில் செப்பரேட் ஆகிருக்கு. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்றது. அதாவது என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ்ஸு எப்படியா இருக்குது, செப்பரேட் ஆகி நிற்கிது. எதுக்கான எவ்வளோ, ஒரு சர்டன் டிஸ்டன்ஸில் செப்பரேட் ஆகி நிற்கிது. அண்ட் செகண்ட் ஐரம் பார்க்கும்போது என்னென்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஃபார் அன் எலக்ட்ரிக் டைபோல். ரெண்டு சார்ஜஸ் எடுத்துக்கிறீங்க, ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அங்கே எனக்கு என்ன ஆகும், கண்டிப்பான முறையில் ஒரு சர்டன் ரேஞ்சில் வரப்போ ஒவ்வொரு சார்ஜுமே என்ன பண்ணும், எனக்கு அதை சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்டுன்ற ஒரு விஷயத்தை உருவாக்கும். அப்போ அதை தான் இங்கே ரிலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க டயக்ராமில். ஸோ அடுத்து நம்ம பார்க்குறப்ப வந்து எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்னா என்ன அப்படின்ற விஷயத்தை பார்க்க போகிறோம். அது என்ன சார் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்டுன்றது என்னது, நம்ம உந்தம்
அப்படின்றது மொமெண்டம் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து என்ன சொல்லுவோம், உந்தம். அங்கே ஒரு உந்துதல் சக்தி ஏற்படுது. அந்த உந்துதல் சக்தியை தான் நான் என்ன சொல்கிறேன், மொமெண்ட் அப்படின்ற டேர்மை வச்சு நான் ரிலேட் பண்ணுறேன். அப்போ இந்த மொமெண்ட் உந்தம்ன்றது எதன் காரணமாக ஏற்படுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் டைபோல் காரணமாக எனக்கு ஏற்பட போகுது. அப்போ எலக்ட்ரிக் டைபோல் அது என்ன சார் உந்தம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நான் தான் சொன்னேன் 2 சார்ஜ் எடுத்திருக்கேன்னு சொன்னேன். ரெண்டுமே ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ், ஒரு கம்மியான டிஸ்டன்ஸ். அது டிஸ்டன்ஸ் எப்படிப்பட்ட டிஸ்டன்ஸு, ஸ்மால் டிஸ்டன்ஸ்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஸ்மால் டிஸ்டன்ஸ்னால் எனக்கு என்ன இங்கே இருக்கும் அப்படின்னா, டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கக்கூடிய காரணத்தினால 2 சார்ஜ் கிட்ட வரப்போ ரெண்டுமே ஆப்போசிட் சார்ஜ் என்ன இருக்கும், அட்ராக்ட் ஆகிறதுக்குள்ள பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ இந்த ஒரு அட்ராக்ஷன் வந்து என்னதுன்னா ஒரு வகையில் ஒரு உந்துதல் தான். அப்போ அந்த உந்துதல் தான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்டுன்றது சொல்கிறேன். அதை ரிலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம்னா, நம்ம ஒரு ஃபார்முலா கொடுக்குறோம். ஏன்னா அது பி வெக்டார்ன்றதுனா இட் இஸ் நத்திங் பட் த சிம்பிள் ஆஃப் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். சரியா, அதுக்குள்ளான சிம்பிள் தான் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் பி வெக்டார்னு சொல்லி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா q இன்ட்டு ஆர் வெக்டார், ஐ மீன் ப்ளஸ் ஆஃப் ஆர் ப்ளஸ் வெக்டார் மைனஸ் q இன்ட்டு ஆர் மைனஸ் வெக்டார். இல்லை ஆர் ப்ளஸ் வெக்டாராக இருக்கணும், இல்லை ஆர் மைனஸ் வெக்டாராக இருக்கணும். அது ரெண்டுமே என்னதுன்னா பொசிஷன் வெக்டார்ஸ் தான். எனக்கு நான் எடுத்துக்கூடிய சார்ஜ் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு பொசிஷன் வெக்டார் தான் மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ எனக்கு எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் அப்படின்றது நான் வெக்டார் ஃபார்மில் கொடுக்குற ரெப்ரசென்ட் பண்ணுறப்போ ஃபார்முலா என்னதுன்னா, அந்த பொசிஷனை வச்சு இது பண்ணுறப்ப எனக்கு இங்கே நம்ம எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் அப்படின்னு சொன்னோடனே அது என்ன எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is nothing but where electric dipole moment is equal to product of magnitude of one of the charges and distance between them. அதுதான் இங்கே ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அப்போ நான் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்டுன்றது பார்த்திங்கன்னா நான் கன்சிடர் பண்ணிக்கக்கூடிய சார்ஜ் இன்ட்டு என்னது என்னோடய டிஸ்டன்ஸ், எவ்வளோ டிஸ்டன்ஸ், அந்த சர்டன் டிஸ்டன்ஸ் வரக்கூடிய விஷயம், ஆரிஜின்லேருந்து வரக்கூடிய டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம், அதை ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இங்கே எனக்கு இந்த ஃபைனல் ஃபார்மில் வந்து பார்க்குறப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எனக்கு வேல்யூ என்ன கொடுத்துருக்கேன், 2QA அப்படின்றது கொடுத்துருக்கேன். இங்கே ஒவ்வொரு சார்ஜ் காரணமாக வரக்கூடிய விஷயத்தை கொடுத்துருவாங்க. QAI மைனஸ் QA மைனஸ் I. அது என்னதுன்னா ஐன்றது எனக்குன்னா அது ஐ கேப்ன்றது யூனிட் வெக்டர் ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். எந்த டைரெக்ஷனில் இருக்குது, எங்கே எக்ஸ் ஆக்சிஸ்ன்றப்போ நம்ம கோஆர்டினேட் ஆக்சிஸில் சொல்கிறப்ப நம்ம ஐன்ற ஃபார்மை வச்சு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அப்போ P வெக்டார் இக்குவல் டு QAI I கேப் மைனஸ் ஆஃப் Q. மைனஸ் ஆஃப் Qன்றது எனக்கு அடுத்த சார்ஜ் எனக்குன்னா அது நெகட்டிவ் சார்ஜ், ஒரு சார்ஜ் பாசிட்டிவ் நெகட்டிவ். அப்போ மைனஸ் ஆஃப் QA மைனஸ் ஐன்ற டேர்ம் எனக்கு நெகட்டிவ் சார்ஜ் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக. அப்போ இதை ரெண்டுமே சிம்பிளிஃபை பண்ணுறப்ப எனக்கு அந்த 2QA I கேப் அப்படின்றதில் வந்துடுது. சரியா, அப்போ எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்டுன்றது பார்த்தீங்க அப்படின்னா அதோட வெக்டார் எந்த டைரெக்ஷன் எனக்கு மூவ் ஆகுது அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, where எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் லைஸ் அலாங் த லைன் ஜாயினிங் டூ சார்ஜஸ் அண்ட் இஸ் டைரக்டட் ஃப்ரம் மைனஸ் Q to ப்ளஸ் Q அப்படின்ற ஃபார்மெட்டில் வரக்கூடியது. அண்ட் அதே மாதிரி இங்கே யூனிட் ஆஃப் டைபோல் மொமெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு அது என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா கூலும் மீட்டர் கொடுத்துருக்கோம். கூலும் மீட்டர்னால் எனக்குன்னா அது ஜஸ்ட் ஃபார்முலா பாருங்கள். P வெக்டார் ஈக்குவல் என்ன கொடுத்துருக்கீங்க, 2QA இன்ட்டு I கேப்னு கொடுத்துருக்கீங்க. அப்போ அந்த 2ன்றது நமக்கு நார்மல் கான்ஸ்டன்ட் நம்பர், பிரச்சனை கிடையாது. Qன்றது பார்த்திங்கன்னா சார்ஜோட யூனிட்டு கூலும். அடுத்து ஏன்றது டிஸ்டன்ஸோட யூனிட்டு மீட்டர். ஸோ அதை ரெப்ரசென்ட் பண்ணுறப்ப SI யூனிட் ஆஃப் டைபோல் மொமெண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா கூலும் மீட்டர் அப்படின்ற ஃபார்மேட்டில் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாடுலஸ் ஆஃப் P வெக்டர். மாடுலஸ் ஆஃப் P வெக்டர் அப்படின்றது பார்த்திங்கன்னா எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய விஷயம். அதோட ஃபார்முலா வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னது மாடுலஸ் ஆஃப் P வெக்டார் ஈக்குவல் டு 2QA அப்படின்ற ஃபார்முலாவோடு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணி முடிகிறோம். ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி பார்த்துக்கூடிய விஷயம். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்றது என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் காரணமாக எனக்கு விலகி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் டைபோல்னு சொல்கிறேன். அதன் காரணமாக எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உந்துதலை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்டுன்றதை ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், வி ஆர் ஜஸ்ட் கிவன் அ ஃபார்முலா. ஸோ கண்டிப்பான முறையில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதை நான் நம்புகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்மளோட சேனலை பற்றி தெரிவிச்சுக்காங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.